வெல்கம் டு அவர் சேனல். நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து PostgreSQL டேட்டாபேஸ்க்கும் MySQL டேட்டாபேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். நான் PostgreSQL டேட்டாபேஸை நான் போஸ்ட் டேட்டாபேஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்றேன். ஸோ அதனால அதனோட ஃபுல் ஃபார்மேட் வந்து சொல்லலன்னு நினைக்காதீங்க. ஓகே, PostgreSQL டேட்டாபேஸ்க்கும் MySQL டேட்டாபேஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். PostgreSQL டேட்டாபேஸ் அண்ட் MySQL டேட்டாபேஸ் ரெண்டுமே ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ் தான். ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ்னா ஃப்ரீயா நம்ம இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, MySQL டேட்டாபேஸ் வந்து RDBMS பேஸ் பண்ணது. இதே வந்து PostgreSQL டேட்டாபேஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை சேர்ந்தது. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிள்ல இருக்கிற ஏதாச்சும் ரிலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பாயிண்ட் பண்ணி நம்மளால ஒரு கொரியவோ இல்லை ஒரு டேட்டாவையோ ஃபெச் பண்ண முடியும். சேம் அதே ஃபீச்சர்ஸ் வந்து ORDMS ஃபீச்சர்ஸ்லயும் இருக்கும். எக்ஸ்ட்ரா என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்ன்றதுனால கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மூணோட சப்போர்ட்டும் இந்த டேட்டாபேஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, MySQL டேட்டாபேஸை யார் டெவலப் பண்ணாங்கன்னா MySQL லேப் வந்து டெவலப் பண்ணாங்க. இப்போ கரண்டா Oracle சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே வந்து போஸ்ட் டேட்டாபேஸை யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகே, PostgreSQL டேட்டாபேஸை வந்து ஆரக்கிள் வேர்ல்ட்லேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு டேட்டாபேஸ்ன்னு சொல்லலாம். பட் நம்ம MySQL வந்து ஸ்பீடா நம்மளோட டேட்டாவை சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஃபெச் பண்ணி தர்றதுல ஸ்பீடான ஒரு டேட்டாபேஸ்ன்னு சொல்லலாம். பட் கம்பேர் டு போஸ்ட் டேட்டாபேஸ் இதுக்கு லெஸ் ஃபீச்சர்ஸ் தான் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, போஸ்ட் டேட்டாபேஸை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1995ல ரிலீஸ் பண்ணாங்க. சேம் MySQLையும் 1995ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, போஸ்ட் டேட்டாபேஸ் வந்து MIT ஸ்டைல் லைசன்ஸ்டு டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. MIT ஸ்டைல் அப்படின்னா இதுல நீங்க ஒரு சிலது மட்டும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. மற்றதெல்லாம் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் சில ஃபீச்சர்ஸை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் MySQL அப்படி கிடையாது. GNU இல்ல GPLன்னு சொல்லிக்கலாம். GPLனா ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸ். நீங்க இதுல என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் சேம் ஸ்கீமா தான் இருக்கும். பட் நீங்க எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்ன்ற எந்த நெசசிட்டியும் கிடையாது. போஸ்ட் டேட்டாபேஸ் வந்து எந்த லாங்குவேஜ்ல ரைட் பண்ணிருக்காங்கன்னா C லாங்குவேஜ்ல ரைட் பண்ணிருக்காங்க. இதே MySQL டேட்டாபேஸ் வந்து எதுல ரைட் பண்ணிருக்காங்கன்னா C and C++ல ரைட் பண்ணிருக்காங்க. ஓகே, போஸ்ட் டேட்டாபேஸ் வந்து எந்த மாதிரியான டெவலப்பர்ஸ் கிட்ட ரொம்ப ஃபேமஸபிளா இருக்கும் அப்படின்னா, இந்த Oracle, SQL இந்த மாதிரி யூஸ் பண்றவங்க கிட்ட PostgreSQL டேட்டாபேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா யூஸ் பண்ணுவாங்க. இதே MySQL ஃபாஸ்ட் தான். எதுக்காக? பட் இது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுனால இது ஃபேமஸான்னு கேட்டா கிடையாது. MySQL வந்து அதனோட டேட்டா ஃபெச் பண்ணி தர ஸ்பீடுக்காகவும் அண்ட் ஈஸி யூஸ்க்காகவும் MySQL டேட்டாபேஸ் வந்து நம்மளுக்கு வந்து டெவலப்பர் சைடு வந்து பாப்புலரா இருக்கு. ஓகே, இதே ரிலவெண்டா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ரிலவெண்டா ஏதாச்சும் சாஃப்ட்வேர் போஸ்ட் டேட்டாபேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து PG admin. இதே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் MySQLனா MySQL ஒர்க் பெஞ்ச். ஓகே, PostgreSQL டேட்டாபேஸ்ல வந்து நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டோரேஜ் என்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆனா MySQLல வந்து மல்டி ஸ்டோரேஜ் என்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓகே, போஸ்ட் டேட்டாபேஸ் வந்து ஆசிட் கம்ப்ளைண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆசிட் கம்ப்ளைண்ட்னா என்னன்னா அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி.
ஆசிட் கம்ப்ளைண்ட் சப்போர்ட்னாலே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஏதாச்சும் எரர் அக்கறானா அந்த டேட்டா பேஸால அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். பட் MySQL கம்பேர் டு PostgreSQL டேட்டாபேஸ், MySQL இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, PostgreSQL டேட்டாபேஸை வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இதே MySQL வந்து ஸ்பீடை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. PostgreSQL வந்து ஜென்ரலாக வந்து நிறைய டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டேட்டாபேஸ் தான் PostgreSQL டேட்டாபேஸ். இது வந்து சிம்பிள் யூஸ் அண்ட் ஃபாஸ்ட் யூஸ்க்காக கண்டுபிடிக்கப்பட்டது MySQL. ஓகே, PostgreSQL வந்து நம்மளுக்கு வந்து SSL சப்போர்ட் இருக்கு. SSL சப்போர்ட்னா சர்வர் சாக்கெட் சப்போர்ட் நமக்கு வந்து இருக்குது. இது வந்து அது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரௌசருக்கும் வெப் சர்வருக்கும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து என்கிரிப்ட் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து PostgreSQL சப்போர்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இதே MySQL வந்து TLS சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுது. TLSனா சேம் SSL மாதிரியே தான், பட் டிரான்சாக்ஷன்ல நம்மளுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி லெவல் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க MySQL. PostgreSQL டேட்டாபேஸ்ல வந்து நம்ம வந்து டேட்டா இன்டெகிரிட்டி, டேட்டா ஃப்ரெண்ட்லி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னா சேம் காமன் டேட்டாவா இருந்தா எடுத்துக்கலாம், இல்ல யூனிக்யூ டேட்டாவா இருந்தா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம PostgreSQL டேட்டாபேஸ்ல பண்ணிக்கலாம். இதே வந்து SQL டேட்டாபேஸ் அப்படின்னா வெப் பேஜஸ் queries ஆப்டிமைஸ் பண்ணி தான் இது ஒர்க் பண்ணும் MySQL டேட்டாபேஸ். ஓகே, PostgreSQL டேட்டாபேஸ்ல டெம்பரரி டேபிள் சப்போர்ட் கிடையாது, பட் MySQL டெம்பரரி டேபிள் சப்போர்ட் இருக்கு. ஓகே, டேபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் வந்து PostgreSQL இருக்கு. ஏன்னா இது ORDMS ஸ்கீமால ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒர்க் ஆகுது. பட் MySQL வந்து RDBMSல ஒர்க் பண்றதுனால டேபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகே, PostgreSQL டேட்டாபேஸ்ல ஷெட்யூலர் டாஸ்க் பண்ணிக்கலாம். சேம் MySQLயும் ஷெட்யூலர் டாஸ்க் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் PostgreSQL டேட்டாபேஸ்ல வந்து சிங்க்ரனைஸ், கேஸ்கட் அண்ட் அசிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிங்க்ரனைஸ் அப்படின்னா நீங்க டேட்டாபேஸை வந்து நீங்க ரைட் பண்ணும்போது இன்னொரு இதுக்கு வந்து ரிப்ளிகேட் பண்ணிக்கலாம். அசிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ் அப்படின்னா நீங்க டேட்டா வந்து ரைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட டேட்டாவை வந்து ரிப்ளிகேட் வேற எதுலயா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். கேஸ்கேட் அப்படின்னா சேம் மல்டிபிள் டாஸ்கை வந்து சேம் டைம் இன்னொரு இடத்துல நீங்க ரெப்ளிகேட் பண்றதுனால பண்ணிக்கலாம். பட் MySQL அதே சப்போர்ட் இருக்கு. இல்ல கம்பேர் டு PostgreSQL வந்து கொஞ்சம் லெஸ்ஸா தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓகே, இதே வந்து PostgreSQL டேட்டாபேஸோட கனெக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணிருக்குன்னா OS ப்ராசஸை பேஸ் பண்ணிருக்கும். இதே வந்து MySQL டேட்டாபேஸ் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா OS த்ரெட்டை பேஸ் பண்ணிருக்கோம். OS ப்ராசஸ் அண்ட் த்ரெட் இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, OS ப்ராசஸ்னா இது கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஒர்க் மாதிரி செய்யணும். இதே வந்து MySQL OS த்ரெட்னா அந்த ஃபங்க்ஷன்ல, அதாவது செய்ய போற ஃபங்க்ஷன்ல ஒரு பார்ட்டா இந்த ஃபங்க்ஷன் இங்க செய்யணும். அதுக்கு இது எப்படி எடுத்துக்கணும்னா இது ஒரு தனியா ஒரு டாஸ்காவே பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் MySQL கனெக்ஷன் பண்றது தனியா டாஸ்கா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க் மாதிரி பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, இதே வந்து PostgreSQL வந்து ஆல்ரெடி இருக்க ஃபீச்சர்ஸை யூஸ் பண்றவங்க வந்து இதை வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே MySQL டேட்டாபேஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதும் சரி அண்ட் நியூ ஃபீச்சர்ஸ் இருக்கிறதும் சரி மெயின்டைன் பண்றது, ஒர்க் பண்ணிக்கிறது, லேர்ன் பண்ணிக்கிறது வந்து MySQL டேட்டாபேஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த வீடியோல எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா PostgreSQL டேட்டாபேஸ் அண்ட் MySQL டேட்டாபேஸ் இந்த ரெண்டு டேட்டாபேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை பத்தி நாம இந்த வீடியோல பார்த்தோம். தேங்க்யூ.